ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேசரி தான் செய்ய போகிறேன். வாங்க என்னோடய ஸ்டைல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு ரவை நல்லா வறுத்து வச்சுருக்கேன். ஆயில் விட்டுருக்கேன், ஹீட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு ரவைக்கு நான் 2.5 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணுன்னா தண்ணி விட்டுக்கோங்க. 2.5 கப்பு தண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். நம்ம இப்போ கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம ரவையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரவையை நல்லா வறுத்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரவை நல்லா உதிரியாக நல்லா வரும். இந்த மாதிரி கைவிடாமல் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது நல்லா வேக ரவை வேக தண்ணி நம்மளுக்கு கரெக்டான இதுக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெய் சேர்த்ததுக்கப்புறம் நான் 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். எனக்கு சுகர் கரெக்டாக போதுன்றதுனால 1 கப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1.25 கப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சர்க்கரையை சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கலரிக்கலாம். இந்த மாதிரி கட்டி எதுவுமே இல்லாமல் கரெக்டாக நம்ம சேர்த்து கலரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கரெக்டான பதத்துக்கு நம்ம வந்துடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ரவை நம்மளுக்கு ஒட்டாமல் கரெக்டாக இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நான் செய்வேன். நீங்கள் எப்படி ரவை கேசரி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே, பாய்.